அமெரிக்கன்ஸ் அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்றது எல்லா மக்களோட எண்ணங்களாக தான் இருக்குது. ஒரு 15 வயசு ஆகுது அமெரிக்காவில் இருக்கிற கிட்ஸ்க்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட வேலைகளை தானே செய்ய ஆரம்பிச்சுக்குவாங்க. தனக்கு தேவையான இன்கம்மை தானே கெயின் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. தன்னோட எஜுகேஷனுக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே வந்து தானே வந்து ரெடி பண்ணிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. ஸோ 15 இயர்ஸ்க்கு மேலே எல்லா பெண்களும் ஆண்களுமே வந்து அங்கே வந்து வேலைக்கு போவாங்க. அது என்ன வேலை அப்படின்றது அடுத்த விஷயம். அது பேக்கரியாக இருக்கட்டும், நர்சிங் ஒர்க்காக இருக்கட்டும், பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், கார் வாஷ் பண்ணுற ஏதோ ஒரு வேலை பார்த்து தனக்கு தேவையான ஏர்னிங்ஸை அவங்க ஏர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சோஃபியா லியோன் அப்படின்ற ஒரு மாடல் 18 வயசு ஆகும்போது மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே போகிறாங்க. மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே போகும் பொழுது அவங்களுக்கு தேவையான இன்கம் அதுலேருந்து வரலையோ என்னமோ தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே இது வந்து நமக்கு செட் ஆகாது, இந்த ஒர்க் வந்து நமக்கு செட் ஆகாது, நம்ம வந்து அடல்ட் ஃபிலிம் ஸ்டாராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக போகிறாங்க. போனதுமே அங்கே ஆஸ் யூஷுவல் எல்லா அடல்ட் ஸ்டார்ஸ்க்குமே ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கும். என்னென்னா, நீங்கள் இத்தனை வருஷம் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், இதுக்கிடையில் உங்களுக்கு லவ் அஃபைர்ஸ் இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு பர்சனலான எந்த விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது, நாங்கள் எப்போ கூப்பிட்றோமோ அப்போலாம் நீங்கள் வந்தாகணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு நீங்கள் இதில் சைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை ஓகே பண்ணிக்கிட்டு அவங்க அடல்ட் ஃபிலிம்ஸில் வந்து நடிக்கிறதுக்கு போவாங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் சோஃபியாவுமே எல்லா இதுலேயும் சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணிவிட்டு ஒரு 230க்கு மேலே வீடியோஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கிடையில் அவங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆகுது. சைக்காலஜிக்கலாக சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஆளாகிறாங்க. என்ன மாதிரியான என்ன மாதிரியான டிப்ரெஷன் அப்படின்னா, சூசைட் பண்ணிக்கலாமா, ஏன் நம்ம ஹாப்பியாக இல்லை, ஏன் நம்ம வந்து ஜாலியாக இல்லை, என்ன ஃபீல் பண்ணாங்களோ தெரியல, பட் அவங்க வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டஸில் இருந்திருக்காங்க. இதன் காரணமாக ஒரு நாள் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இறந்து போய் கிடந்திருக்காங்க. இதை யார் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸில் உள்ளவங்க கால் பண்ணி போலீஸ்க்கு சொல்கிறாங்க. போய் பார்த்தா இறந்து போகிறாங்க. ஏஜ் வந்து ஜஸ்ட் 26. 26 வயசில் ஒரு பெண் வந்து இறந்து போகிறாங்க. இது மட்டும் இல்லை, கடந்த 4 மாதங்களாகவே, இப்போது ஏப்ரல்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த ஒரு 4-5 மந்த்ஸாகவே வந்து நிறைய அடல்ட் ஃபிலிம் ஸ்டார்ஸ் வந்து இந்த மாதிரி இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சில பேர் வந்து சில கட்டுரையாக வெளிப்படுத்துகிறாங்கன்னா, அதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து மனநிலை சரியில்லாத நிலைமையில் இருக்காங்க. அவங்க வந்து ஹாப்பியாக இல்லை. அவங்களோட வந்து சரி எது தப்பு எதுன்னு அவங்களால சரியாக உணர்ந்துக்க முடியல. 18 வயசில் இது சரி, நம்மளுக்கு இந்த வேலை செட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போகிற அவங்களால 26 வயசில் நம்ம செய்கிறது சரி அப்படின்னு அவங்களுக்கு உணர்ந்துக்க தெரியலை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பொதுவாக ஒரு அடல்ட் மூவிஸ் பார்க்குறோம் அப்படின்னா பார்க்குறவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணுவோம், தெரியாத இடத்துல உட்காந்து பார்ப்போம். ஆனால் அதை ஆக்ட் பண்ணுறவங்கள வெளியே பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால், சி இவங்களா, பொதுவாகவே தமிழ் சினிமாவில் கொஞ்சம் ஆபாசமாக ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்கனாலே அவங்க மேலே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முட்டை வீசுறது, தக்காளி வீசுறது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் வந்தது. இந்த இன்இக்வாலிட்டிஸ் இப்போ வரைக்குமே சரியே ஆகவே இல்லை. நடிக்கிறது தப்பு அப்படின்னா பார்க்குறதும் தப்பு தான். இல்லை நடிக்கிறது மட்டும்தான் தப்பு, பார்க்குறது வந்து சரிதான் அப்படின்ற மாதிரியான விஷயம் இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்குது. உயிர் வாழ்கிறதுக்கான தகுதி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப காமனான ஒரு விஷயம். அது வந்து அடல்ட் ஸ்டாராக இருந்தால் செத்து போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கவும் முடியாது இல்லையா? ஸோ இவங்க இறந்து போகிறதுக்கான காரணமாக எல்லாருமே சொல்கிறது வந்து அவங்க வந்து டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக ஒரு அடல்ட் மூவி வந்து டைரக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு 150 பேர் 200 பேர் இருப்பாங்களாம். அவங்கள சுற்றி அவ்வளோ ஒரு ஹெவி பவர் இருக்கிற லைட்ஸ் எல்லாமே இருக்குமா. அந்த லைட்ஸ்லேருந்து அவ்வளோ ஹீட் வந்து அந்த ரூம் ஃபுல்லாகவே வருமா. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னால் நிறைய போதை மாத்திரைகள் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி போதை மாத்திரைகளை வந்து நிறைய கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று கோமா ஸ்டேஜ் போயிடுவாங்க, இல்லை நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாமே வந்து அடல்ட் ஸ்டார்ஸ்க்கு வந்து நிறைய நடக்குது. ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரிய போகிறது கிடையாது, நமக்கு அது தெரிய தேவையும் கிடையாது. வேணும்னா நம்ம கூகுளில் என்ன மாதிரி சர்ச் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று அடல்ட் மூவிஸ் வந்து சர்ச் பண்ணுவோம், அப்படி இல்லைனா அடல்ட் மூவி பார்க்குறதுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வேணால் நம்ம சர்ச் பண்ணுவோமே தவிர, அடல்ட் மூவியில் ஆக்ட் பண்ணுறவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருக்கும், அவங்களோட சிச்சுவேஷன் என்னவாக இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து
ஒரு பெரிய சுயநலவாதிகள் அப்படின்ற விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட்டும் கூட. இது மாதிரி தான் சன்னி லியோன் அவங்களுக்கும் நடந்தது. அவங்களுமே ஒரு நர்சிங் முடிச்சுட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே வந்து நிறைய மூவிஸ் பண்ணுறாங்க. நிறைய மூவிஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்புகள் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே 18 வயசில் சரின்னு தோணுன விஷயம் 26 வயசில் அவங்களுக்கு சரின்னு தோணலை. சரி, நம்ம இந்தியா போய் ஏதாவது படம் நடித்து இல்லை மாடல் ஆகிட்டு நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வராங்க. வந்ததுமே வந்து ஹிந்தியில் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோவில் வாய்ப்பு கிடைக்கிது, ஆக்ட் பண்ணலாம். பிக் பாஸ்குள்ளே போகிறாங்க. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிது. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்காங்க. பட் அங்கே இருந்தவங்க வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டார் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து அடல்ட் மூவிஸில் நடிக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் தானே, இவங்க கூட போய் எங்களை போட்டு வச்சுருக்கீங்கன்னு ஒரு மாதிரி கேவலமாக பேசிடுறாங்க. அதன் முதல் கொண்டு அவங்க வந்து இந்தியன் மீடியா ஃபுல்லாகவே வந்து வேறு லெவலில் வந்து பாப்புலர் ஆகுறாங்க. அவங்கள பற்றி நிறைய நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலாக பிக் பாஸ்லேருந்து எவிக்ட் ஆகி வெளியவும் வந்துட்டாங்க. எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளும் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து போராடுறாங்க. நிறைய ஆக்ட்ரஸ் நிறைய பேர் வந்து அவங்கள வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஹியூமன் பீயிங்காகவே மதிக்கலை. பட் போராடிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக இப்போ வந்து சன்னி லியோன்னா அவங்க ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். சூப்பரான இந்தியன் ஆக்ட்ரஸ் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. அப்புறம் அவங்களோட ஏர்னிங்ஸில் நிறைய அமௌண்ட்டை வந்து ஏழைகளுக்காக செலவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்குமே சன்னி லியோனுக்குன்னு ஒரு 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 பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே ப்ராப்ளம் ஃபைனலாக என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் சரி தப்பு அப்படின்ற விஷயத்த டிசைட் பண்ண வேண்டியது நம்ம தான். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தான் நம்ம சரியானவங்களா நம்ம கெட்டவங்களா அப்படின்ற விஷயத்த நமக்கு காட்டுது. ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து அக்யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்த வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. பட் அதனால நம்ம எப்படி அதுலேருந்து வெளியே வர முடியாமல், அந்த சிச்சுவேஷனை வந்து டேக்கிள் பண்ண முடியாமல், அந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ண முடியாமல் நம்ம படுற பாடுகள் என்னன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ தெரியும் இல்லையா? ஷகிலா அவங்க லைஃபாக இருக்கட்டும், சோஃபியா லியோன் அவங்க லைஃபாக இருக்கட்டும், சன்னி லியோன் அவங்க லைஃபாக இருக்கட்டும், 3 பேருமே ரொம்ப டேரிங்காக ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. எங்களோட விருப்பத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, சூழ்நிலைகள் காரணமாகவோ இல்லை அவங்க குடும்பப்படுத்தினாங்க இவங்க குடும்பப்படுத்தினாங்கன்ற காரணத்துக்காகலாம் வந்து நாங்கள் ஒன்றும் இதை செய்யலை அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாங்க. நான் தப்பு செய்கிறேன் அப்படின்றத தவிர்த்து, ஆமாம் நான் தப்பு தான் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் வந்து எல்லாருக்கும் வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மக்களே, இவங்க 3 பேரோட லைஃப்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கல்ல, என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணோட இமோஷன்ஸ் கூட விளையாடுறதும், ஒரு பெண்ணோட ஃபிசிக்கல் கூட விளையாடுறதும் ரொம்ப சாதாரணமான விஷயமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக இருந்தாலும், உங்களோட ஆன்சர் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகள் தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னா, இங்கே நம்ம ஏன் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம ஏன் அந்த டிசிஷனுக்குள்ளே நம்மளை ஃபிட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. சில பெண்கள் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தாலும் வெளியே தெரிஞ்சால் நமக்கு தான் அசிங்கம், வெளியே தெரிஞ்சால் நமக்கு தான் அசிங்கம், வெளியே தெரிஞ்சால் நமக்கு தான் அசிங்கம்னு வாயை பொத்திக்கிட்டு மனசுக்குள்ளே அழுதுகிட்டு தன்னை ஒரு தியாகி மாதிரி இருப்பாங்க. இன்னும் சில பெண்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நடந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லுவேன், வெளியே சொன்னால் தான் வந்து இன்னும் சில பெண்களாவது பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரோட லைஃபுமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். நாட் ஒன்லி அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கணும், பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, பார்த்தா என்ன தப்பு, பார்க்கலன்னா தான் சரி, இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் தேவையே கிடையாது. பட் ஒரு விமனாக தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க மனசு வச்சு வெளியே வராங்கல்ல, இது எவ்வளோ பெரிய விஷயம். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.